தன்னிலேயே தனக்களித்து அருட்பெருஞ்சோதிங்கிற. நீங்க கொடுப்பீங்களா? நீங்க உட்காரக்கூடிய சிம்மாசனத்தை ஒருத்தருக்கு உட்காந்து பாருப்பா, உட்காந்து அழகு பாரு, நீங்க கொடுப்பீங்களா? ஒரு விஷயத்த நினைச்சோன்னே விஷுவல் ஆகுது இல்ல, மனக்கண், நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண், இதை எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள் அப்படிங்கிறார். ஏன்னா இது திறந்துச்சுன்னா தான் பார்க்காதெல்லாம் பார்க்க முடியும், பேசாதெல்லாம் பேச முடியும், எனர்ஜி இறங்கிக்கிட்டே இருக்கும், டயர்ட் ஆகாது, எவ்வளோ நேரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வாட்டுக்கு. நீ படி அளக்கிறாய், இத்தனை உயிர்களையும் பத்திரமா பார்த்துக்கிற, ஐந்தொழில் புரிகிற, காக்கிற, ஆக்கிற, அழிக்கிறனா, நீ எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவனாக நீ இருப்பாய். எத்தனை கோடி அண்டங்கள் உள்ளது, எத்தனை கோடி உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது, ஜஸ்ட் ஒரு தாட் ஒன்று எழுதான். யாருக்கு? வள்ளலாருக்கு. சுழுமுனை, அவரோட வள்ளலாரோட கொடி பார்த்துருக்கீங்களா? மேலே மஞ்சள் கலர், கீழே ஒயிட் கலர் இருக்கும். அதோட அர்த்தம் தெரியுமா? குருவே சரணம். என் நேம் காயத்ரி. நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன் ஐடியில். எனக்கு பேசிக்காகவே இந்த மாதிரி ஆன்மீகத்துலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னோட அண்ணா அக்காவும் பண்ணதை பார்த்துட்டு அப்படி என்ன இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத க்யூரியாசிட்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன். அதை என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நான் பேசிக்காக ஆன்மீகனா அப்படின்னா மணி மைண்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும்தான் திங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் எப்போதுமே ஆன்மீகன்றது. இங்கே வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சோன்னு இல்லை, டோட்டலாகவே நான் சேஞ்ச் ஆகியிருக்கேன். பிகாஸ் மணி மைண்டடாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத இவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எனக்கு பேசிக்காக உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இதில் சொன்னதில் என்னென்னா, பொதுவாக பொண்ணுங்களை தான் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தப்பாக சொல்லுவாங்க, இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிட்டா, எந்த அளவுக்கு ஒரு ஃபீமேல் வந்து ஒரு உமனும் ஒரு ஒய்ஃபாக இருக்கவங்க அந்த ஃபேமிலியில் இருப்பாங்கன்றத ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுதான், ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியிலேருந்து அடாப்ட் ஆகி வந்தவங்க தான். ஸோ தனியாக ஆன்மீகத்தில் போகிறதுங்கன்றவங்க ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்து அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி வாழணுன்றதை ரொம்ப அழகாக கிளியராக சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தோணுச்சு. லைஃப்பில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சப்ப ஒரு கல்யாணன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் மாட்டிக்கிட்டேன்னு. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றது எனக்கு தெரியல. பேசிக்காக நான் கடவுளே இதனால் இடையில கும்பிடவே மாட்டேன். கடவுளை கும்பிட்றதுனால உனக்கு கும்பிட்டா மட்டும் எனக்கு என்ன ஆயிரப்போகுது பெருசா அப்படின்ற மாதிரி சொல்லி கேவலமாக நானே திட்டிட்டு விட்டுருவேன். கும்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப கும்பிடுவேன், அப்புறம் விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனால் இப்போது எனக்கு அந்த கும்பிடணும், அந்த மாதிரி எப்படி லைஃப்பை வந்து பார்க்கணுன்ற விஷயத்த எனக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன்னு. இங்கே வந்திருக்கிறதுல மேக்ஸிமம் ஃபீமேல் கேண்டிடேட்டை விட மேல் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக நான் பார்த்தேன். ஸோ சார் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒரு உமனை பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபேமிலியிலையுமே ப்ராப்ளம் இருக்காதுன்றதை நான் 100% பிலீவ் பண்ணுறேன். குருகுடாட்சம். நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கை, நினைத்து பார்க்க முடியாத மிராக்கிள்ஸ்லாம் இட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்திருந்தாங்க. கொடைக்கானலில் தீட்சை வாங்கினாங்க. அவங்க பேர் மறந்துட்டேன், அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அழுதுகிட்டே தான் நாங்கள் வந்து உட்காந்து, எதுக்கு நெய்வேலியிலேருந்து வந்து எதுக்குங்க இவ்வளோ தூரம் வரணும், இல்லை நான் சென்னை வரும்போது அங்கே பக்கத்தில் வந்திருக்காங்க, இல்லை உங்களை பார்த்தே அவனை எதுக்கு பார்க்க வரணும் அப்படின்னா அழுன்னு 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. காரணம்னா நல்லா இருக்காங்களாம். எங்க இதை ஏன் அழுதுகிட்டே சொல்கிறீங்க, இப்படி எனக்கு இது நடந்துருச்சு, அப்படி எனக்கு அது நடந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி மிராக்கெலாம் நடக்குது. நான் தான் சொன்னேன்ல இதை பண்ணுங்கய்யா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, உருப்படியாக தியானம் தவம் பண்ணுறவங்க இப்படி தான் நான் சூஸ் பண்ணுவேன். என்னைக்காவது நோட் பண்ணுவேன் இந்த மாதிரி. தன்னிலேயே தனக்களித்து அருட்பெருஞ்சோதிங்கிற. நீங்கள் கொடுப்பீங்களா? நீங்கள் உட்காரக்கூடிய சிம்மாசனத்தை ஒருத்தருக்கு உட்காந்து பாருப்பா, உட்காந்து அழகு பாரு, நீங்கள் கொடுப்பீங்களா? உங்கள் கிரீடத்தை நீங்கள் கொடுப்பீங்களா? அவர் கொடுப்பாரு, போடுறா போட்டு உட்கார்றா, அப்படி உட்கார்றா அப்படிம்பாரு. எப்படி இருக்குன்னு பாடுறா, வேடிக்கை பாடுறா அப்படிம்பாரு. சும்மா என்ஜாய் பண்ணுறா, பாடுறா, நான் பார்த்த பார்வையே பாடுறாங்கிறாரு. இது எப்படின்னா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 4 கண்கள் இருக்கிறது மனிதனுக்கு. ஊனக்கண்கள், இது 2 ஊனக்கண். வெளியில எந்த நல்லா கண் இருந்தாலே ஊனக்கண் தான் சொல்றாரு, நான் சொல்ல, வள்ளலார் சொல்றாரு. 2 கண்கள் என்பது ஊனக்கண்கள். எதனால் ஊனக்கண்கள்? இந்த கண்ணால் எதை பார்த்தாலும் அது பொய், எதை பார்த்தாலும் பொய், அதனால இதுக்கு பேர் ஊனக்கண்கள். அடுத்து சொல்ற மனக்கண் அப்படிங்கிறார்.
ஒரு விஷயத்தை நினைச்சோன்னே விஷுவல் ஆகுது இல்ல, மணக்கண், நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண், இதை எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள் அப்படிங்கிறார். யூ ரியலி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா வாட் ஐம் கமிங் டு கிவ் யூ, யூ லிட்ரலி ஸ்டார்ட் டு see it. நெற்றிக்கண் எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள் அப்படிங்கிறார். அடுத்து என்ன, அருட்கண் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்மலாம் நினைச்சாலும் திறக்க முடியாதான். யார்? வள்ளலார் சொல்றார், நான் நினைத்தாலும் என்னால் திறக்க முடியவில்லை, இறைவனிடம் வேண்டினேன். என்ன வேண, இறைவா உனக்கு எவ்வளோ கருணை இருக்கும், எவ்வளோ உலகங்கள். யார்? வள்ளலார் சொல்றார், அண்டம் எவ்வளோ இருக்கும், கோள் இருக்கும், எத்தனை உயிர்கள் இருக்கும், எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இத்தனை உயிர்களுக்கும் நீ படியளக்கிறாய், இத்தனை உயிர்களையும் பத்திரமா பார்த்துக்கிற, ஐந்தொழில் புரிகிற, காக்கிற, ஆக்கிற, அழிக்கிறனா நீ எப்பேற்பட்ட வல்லமை படைத்தவனாக நீ இருப்பாய். எத்தனை கோடி அண்டங்கள் உள்ளது, எத்தனை கோடி உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு தாட் ஒன்று எழுதான். யாருக்கு? வள்ளலாருக்கு. இவருக்கு இந்த தாட்டு எழுதுன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா யார்? அங்கே உட்காந்து இப்படி உங்களுக்கு அருளாசிகள்லாம் பண்ணல, அது ஒரு எனர்ஜி, லைட்டு, ஃபோர்ஸ், அவ்வளோதான். தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுது, படார்னு அருட்கண்ணை ஓப்பன் பண்ணுது. அது இவரோட அருட்கண்ணை ஓப்பன் பண்ணோன்னே இறைவன் எந்த விஷன்ல அண்ட சராசரத்தையும் நிர்வகித்து கொண்டிருக்கிறானோ, அது இறைவன் நினைச்சா மட்டும்தான் திறக்க முடியும். எந்த பார்வையில் இந்த அண்ட சராசரத்தையும் நிர்வகித்து கொண்டு வருகின்றானோ அந்த அதே பார்வை யாரு கொடுத்தார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் கொடுத்தார். சுழுமுனை, அவரோட வள்ளலாரோட கொடி பார்த்துருக்கீங்களா? மேலே மஞ்சள் கலர், கீழே ஒயிட் கலர் இருக்கும். அதோட அர்த்தம் தெரியுமா? அவர் என்ன கட்சியை ஆரம்பிச்சாரு, எதுக்கு அதை வச்சாருன்னா, சுழுமுனை அப்படின்ற அந்த வாசலை மறைத்து கொண்டிருப்பது ஒரு ஜவ்வு போன்ற அமைப்பு, ஒரு இலகிய ஜவ்வு போன்ற அமைப்பு, லைட்டாக இருக்கும். அது எப்படின்னா, மாட்டோட ஒரு முடியை எடுத்து அந்த முடியை நீங்கள் 100 டிவைட் பண்ணீங்கன்னா அதில் ஒரு முடி எடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ மெல்லிசா இருக்காது. அந்த ஜவ்வு மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்பகுதி வெள்ளையாகவும் இருக்கான். எப்படிங்க அவர் உள்ள போய் கண்டுபிடிச்சிருப்பாரு அதை? இது என்னங்க இது? எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூரண அருளாசிகள். குருவே சரணம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகிய நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பாத்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.